இன்னைக்கு நான் எடுத்த ஒன் ராங் டெசிஷன்னால ஆல்மோஸ்ட் 4000 to 5000 வர வேண்டிய ப்ராஃபிட்டையும் மிஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம ₹2400 ப்ராஃபிட்ல இருந்த ட்ரேடையும் ₹1500 லாஸா வந்து முடிச்சிருக்கேன். வாங்க அந்த பிக் மிஸ்டேக் என்னன்னு சொல்றேன். ஸோ மார்னிங் நான் பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, சிஇ ஆர்டர் தான். 79,300 சிஇல வந்துட்டு ₹213க்கு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். பட் 15 மினிட்ஸ்க்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு, சரி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பார்ட் ஒரு சில பாயிண்ட்ஸ் பிடிச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு அகெயின் சிஇ சைடு என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு 79,400 பிஇ சைடு வந்து நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ அதுவுமே வந்து கரெக்டாக தான் போச்சு. ₹195 என்ட்ரி எடுத்திருந்தேன். அது ஆல்மோஸ்ட் 300 கிராஸ் ஆகி போச்சு. ₹2,400 பக்கம் ப்ராஃபிட்டில் தான் இருந்தேன். பட் அந்த ப்ராஃபிட்டையுமே நான் வந்து எக்ஸிட் எடுக்காமல் இன்னும் கீழே போதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு க்ரீடில் வெயிட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, என்னோட பை லொக்கேஷன் நான் மார்னிங் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கேன்சல் பண்ண பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த பை லொக்கேஷன் வந்துச்சு. வந்ததை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ பிஇ சைடு அகைன் ப்ரீமியம் ஃபுல்லாக லாஸில் போயிடுச்சு. நான் நினச்ச மாதிரியே நமக்கு இந்த ப்ரீமியம் கிராஃப் காட்டுறேன் பாருங்கள். ₹213 நம்ம இந்த இதை ஆர்டர் கொடுத்துருந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் ₹430 போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் த அமௌண்ட் நமக்கு வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்துருக்க வேண்டியது. நான் மார்னிங் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் பிடிக்கலான்னு நினச்சி எடுத்த ஒரு க்ரீடான ஒரு டிசிஷன்னால் இருந்த ப்ராஃபிட்டையும் விட்டு நல்லபடியாக வர வேண்டிய ப்ராஃபிட்டையுமே வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்றைக்கி. ஸோ யாருமே வந்து க்ரீட் அண்ட் எமோஷனை ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ டிசிப்ளின் இஸ் மஸ்ட்.